வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். நான் ஏன் 11 வயசு வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 8 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து நான் கொஞ்சம் சென்டர் பகுதியில் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால நான் சென்டர் பகுதியில் எடுக்கிறேன். 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படி வருது. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? படிப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். படிப்பு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் பாடாப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே மாறும். இப்போதைக்கு படிப்பு ரீதியாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. சனி தசையாக இருந்தால் கூட பெருசாக கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் சனி பகவான். ஏன்னா இந்த வயசில் வரும்போது பெருசாக டிஸ்டர்ப் கிடையாது. அது முன்னாடி 10 வருஷத்துல இருந்தாலும் சரி, பின்னாடி 9 வருஷத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில், அதாவது சனி தசைக்கு சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய புத்திகள். அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள். ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். அதனால கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய புத்திகளாக அமையும். அதனால முன்னாடி படிக்கிற காலகட்டத்தில் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. நிறைய வளர்ச்சிகளை அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு டெக்னாலஜி எப்படி எப்படியோ வளரும். விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். பெரிய பெரிய வேலை, மாற்று வேலைகள் நிறைய வந்துடும். ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு படிப்பை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அந்த படிப்பு அப்படிங்கிறது கையில் எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னாக்கா அது இப்போ தான். அதாவது 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணுமோ படிச்சிருங்க. எந்த அளவுக்கு அனுபவத்தை கையில் வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையில் வச்சுருங்க. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சரியில்லை, அதாவது பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை, அப்படி இல்லை சுய ஜாதகத்தில் சனி பகவானே சரியில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய, தண்டனை மீன்ஸ் என்னன்னாக்கா கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் வந்துடுவார். அப்போது 7.5 சனி வரும்போது, இப்போ வராது 7 சனி இன்னொரு 25 வருஷம் கழித்து வரும்னு வச்சுங்களேன். இந்த 7.5 சனி வரும்போதோ இல்லை அஷ்டம சனி வரும்போதோ நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இல்லையா? அந்த கஷ்டங்கள் கம்மியாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்னொன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுப்பீங்க. இப்போ படிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்க கூட நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுப்பீங்க. ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க. அதனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த வயசில் தான் நீங்கள் அதை எடுக்க முடியும், அந்த வயசில் தான் பண்ண முடியும். எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இதுதான், தப்பாக எடுத்துக்காதீங்க. 20 வயசுக்கு மேலே இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நிறைய ஜென்ம சனியெல்லாம் பாடப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு, அலைய விட்டுச்சு. ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ பரவாயில்ல. பாத சனி தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிகிற வரைக்குமே எந்த ஒரு பயிற்சிகளும் பெருசாக உங்களுக்கு பலன்களை கொடுக்காது. ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஓரளவுக்குன்னு அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்ல கிரகங்கள், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7.5 சனிக்கு கடமைப்பட்டிருக்கிறார். இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படியும் ஒரு மாறுதல் உண்டு. 2026ல் ஏதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறி வேற ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த தசைகள் புத்திகள் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா உங்களுக்கு பரவாயில்ல. அது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நான் சனி தசையில் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா
இப்போ பண வரவை தடுக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வந்து முட்டுக்கட்டை போட்டுனே இருக்கும். ஏதோ ஒன்று எந்த பக்கம் போனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். உங்களுக்கு நிறைய வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத பயத்தை கொடுக்கும், அது மாதிரி வந்துடும். பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜென்ம சனியில் இருந்த மாதிரி இப்போ இருக்காது. 2026ங்கிறது நல்ல ஒரு மாற்றங்கள். அதாவது 24, 25 உங்களை படாது பாடுபடுத்திச்சு. 26 அப்படிங்கிறது அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விடிவு காலத்தை நோக்கி போகலாம். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் வந்து நிறைய தடைப்பட்டிருக்கு. சனி திசையில் இப்போ 7 சனி, ஜென்ம சனி எல்லாம் திருமணமாகி பிரச்சனைகள் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகள் அகலும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணால் அந்த திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும். இது வரைக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு. சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. இந்த ராசிக்கு சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் அப்படிங்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும். 7 சனி முடிகிற வரைக்கும். 7 சனி முடிஞ்சால் ஓரளவுக்கு பரவாயில்லையா போகும். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல, கவனமாக போங்க. கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 7 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதில் மரண பயத்தையே பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த புதன். ஏன்னா 8ஆம் அதிபதி, 8ன்னா ஆயுள் பாவம் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு போய் வந்திருப்பீங்க. அதாவது திடீர்னு பயத்தை கொடுத்துருக்கோம், என்னவோமோ ஏதோமோ அப்படின்ற மாதிரி இந்த அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது. இது வந்து கொடுத்தது யாருன்னாக்கா சனி பகவான் தானே தவிர புதன் தசை கிடையாது. புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய தசை. ஒரு சில பேருக்கு வந்து 6, 8 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா, 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு இல்லைன்னு சொல்ல, 17 வருஷம் சிறப்பாக நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். இடையில வந்து 7 சனி, அஷ்டம சனி வந்துச்சுன்னா சொல்ல தேவையில்லை, ரொம்ப கஷ்டம்தான். அது 7 சனி மொத்தமாக எடுத்துக்கிட்டு அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலனை கொடுக்கும், 8க்கு உண்டான பலன்களை கொடுக்கும். என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா, நிறைய கஷ்டப்படுத்தும். நீங்கள் கை வைக்கிற இடத்தெல்லாம் வந்து சூடுபடும். அதாவது வந்து தோல்வியை சந்திப்பீங்க. நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வந்து கேலி பேசுவாங்க. இது மாதிரி நிறைய வந்து மனவேதனை அதிகமாக கொடுத்துரும். 5க்கு உண்டான பலன்கள் அப்படின்னாக்கா, பசங்க அதாவது வாரிசுகள் உங்களுக்கு சிறப்பாக வளருவாங்க. ஒரு பக்கம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பு, வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்ட்டு நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். போகிற இடம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது மாதிரியெல்லாம் கொடுத்துச்சு இந்த புதன் தசை அப்படிங்கிறது. அதாவது சனி பகவான் கொடுத்துச்சு. இப்போ பாத சனிக்கு வந்த பிறகு இந்த 2026ல் புதன் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த புதன் தசையிலே ஏதோ ஒரு புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிஞ்சு இன்னொரு புத்தி ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இப்போ நல்லா இருக்கும், ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். திடீர்னு ஒரு பணம் வர்றது, ஏதோ ஒரு பணம் வரும். அதாவது அந்த பணம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கொடுத்த பணம் லாக் ஆயிருந்து இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க, அதுமாதிரி பணம் வரும். இல்லை தொழில் அமையும், நீங்கள் கடன் கொடுப்பீங்க, வருமானம் வரும், வேலை அமையும். அது மாதிரி உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். இது மாதிரி எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். நிறைய நீங்கள் போகிற பாதை இருக்கு இல்லையா, எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கோ, எந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தை எடுத்து அந்த காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும் சனியால் ஒரு பாதையை நோக்கி போகலாம், முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷன் கேட்டு ரொம்ப நாளாக போராடி இருப்பீங்க, அது கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். தொழில் ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது ஓரளவுக்கு தான் சொல்கிறேன், எங்கள் வாயில் ஓரளவு தான் வருது. ஏன்னா இதில் வந்து நல்லா இருக்கும், ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை. நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். அதனால் புதன் தசை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து நிதானமாக நல்லபடியாக போங்க. இன்னொன்று நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது புதன் தசையில், சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இந்த 7 சனி விடுதலை ஆகணும். ஒன்று இந்த புதன் தசை பூர்வ ஸ்தானாதிபதி தசை என்னை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. இது வந்து கெடுக்காத தசை. இது கெடுக்கிறது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி ஒன்று வக்கரமாக இருக்கும், இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை, சனி வந்து மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க ஜாதகத்தில் இப்போ அஷ்டமாதிபதி தசையில் கஷ்டத்தை கொடுப்பார். நல்ல தசையாக இருந்தால் கூட அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் சனி கொடுக்க வேண்டிய பலன்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பார் இந்த பாத சனியில். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரகம், குருவுடைய வீடு, சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, இந்த வீட்டிலலாம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு இந்த 2026ங்கிறது வளர்ச்சிகளை நோக்கி போகும். அதாவது வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அது நல்லாயிருக்கும். பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக வந்து வேலை போகாது, தொழில் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லலை.
ஓரளவு நீங்கள் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஏன்னா 7 சனியோட தாக்கம் அந்த அளவுக்கு இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் அந்த கேது பகவான் தசை ரொம்ப பாதிச்சு, அதாவது கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை, வேற எங்கேயாவது லாக் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம், மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா, பகை கிரக நட்சத்திரமே இருந்துச்சுன்னா, அதாவது அந்த அந்த லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு பகை கிரகம், இந்த ராசிக்கு பகை கிரக வீட்டில் இல்லைனாக்கா நட்பு கிரக வீடாக இருந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்துச்சுனாக்கா, அப்போ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ கஷ்டங்கள் தானே கொடுக்கும். அதனால் அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எதையுமே எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 1.5 வருஷம் தான். இந்த 2027 வந்து உங்களுக்கு 7 சனி விடுதலை ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இந்த சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் அருமையான டைம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த வயசில் வர்றது, ஆனால் ஒன்று கொஞ்சம் முன்னாடியே வந்தால் இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லது செய்கிறவங்க பின்னாடி தானே வருவாங்க, அது மாதிரி. ஏன்னா இது பாக்கியஸ்தானாதிபதி தசை, 4 குடையவன் தசை. வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க. இந்த 2026 வேலை சூப்பராக இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. இது எந்த இடத்துலையும் வந்து பாதிக்கப்படலை. சுக்கிரன் நல்லது தான். ஆனால் லக்னத்துக்கு அவயோகராக வந்தான்னு வச்சிங்களேன், இப்போ சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா, அப்போ லக்னத்துக்கு அவயோகராக வந்துடுவார் இந்த சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா வேறு வழி இல்லை அதுக்கு, அந்த சுக்கிர பகவானுக்கு. ஏன்னா மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட, ஆனால் அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக கிரக நட்சத்திரமாக இருக்கும். அது மாதிரி வந்து இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் கொடுத்துன்னா அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். மற்றபடி சுப விசேஷங்கள் நடக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி தோல்வியை அடைஞ்சிங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த 2026 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் சூரியன் இந்த 2 தசையும் 6ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை. இது நன்மை செய்யாத தசை. அதனால தான் 2த்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் இருக்கிறவங்க வந்து நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை. கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா கடன் கொடுத்துருக்கோம், 6, 7னாக்கா கடனை கொடுத்துருக்கோம், உடல்நிலை தொந்தரவு கொடுத்துருக்கோம், எல்லாமே மருத்துவ செலவுகளாக வச்சிருக்கு இல்லையா? இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த சூரிய சந்திர தசைகளில். என்னதான் இருந்தாலும் இந்த 7.5 சனி வரைக்கும் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த சூரிய சந்திர தசைகள் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள், கேஸு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 2026 நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நன்றி.